நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, போன வீடியோவில் லேயர் மாஸ்கிங் அப்படின்னா என்ன, அது எப்படிலாம் அப்ளை பண்றது அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம். இந்த வீடியோவில் அந்த லேயர் மாஸ்கிங்கை பயன்படுத்தி நம்ம படங்களை எப்படி எடிட்டிங் பண்றது அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம். போட்டோஷாப் 7.0 சொல்லுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்குறீங்க. போட்டோஷாப் 7லாம் நான் என்ன பண்றேன் கடைசியா சொல்றேன், சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் என்னுடைய போட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் விஷயமா நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நார்மலா நம்ம ஒரு பிக்சரை கட் பண்றோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா ஹேர் டீடைல் அப்படிங்கிறத நம்ம தனியா எடுப்போம், சரிங்களா? இந்த லேயர் மாஸ்கிங்கை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா நாம ஒரே கட்டிங்ல நம்ம பிக்சர் சப்ஜெக்ட் அது போக பார்த்தீங்கன்னா ஹேரையும் நம்மளால கொண்டு வர முடியும். இது எப்படி பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிக்கிடுங்கன்னா, இந்த மேஜிக் வான் டூல் எடுங்க, சரிங்களா? இந்த டூல் நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டாப்லேயே பார்த்தீங்கன்னா செலக்ட் சப்ஜெக்ட், செலக்ட் அண்ட் மாஸ்க் அப்படிங்கக்கூடிய 2 ஆப்ஷன் வரும். இதுல செலக்ட் சப்ஜெக்ட் அப்படிங்கிறது நம்ம சப்ஜெக்டை மட்டும் செலக்ட் பண்ணும். நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த செலக்ட் அண்ட் மாஸ்க் அப்படிங்கக்கூடிய ஆப்ஷனை ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடும். இதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடில் ப்ராப்பர்ட்டிஸ்ல வியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலா நீங்க சாதாரணமா உங்க பிக்சர் என்னவோ அது தெரியணும் அப்படின்னா இந்த மாதிரி வச்சுக்கலாம். இதுக்கான ஷார்ட்கட் இதுல சைடில் கொடுத்துருக்காங்க. ஓவர்லே அப்படின்னீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அடுத்து பிளாக்கு, ஒயிட்டு, பிளாக் அண்ட் ஒயிட்டு, ஆன் லேயர் அப்படின்னு இருக்கும். சரி, இது எதுக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்கள் பிக்சரை இப்போ செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த இடம்லாம் செலக்டில் இருக்குது அப்படிங்கிறது தெரியணுங்கிறதுக்காக இந்த மாதிரி வியூஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சப்ஜெக்டை செலக்ட் பண்ண போகிறேன். இந்த ஓவர்லி மோடில் கலர் வேணும்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களுக்கு தேவையான அளவு சேஞ்ச் பண்ணிக்கலாம், சரிங்களா? எனக்கு தேவையான ஒரு கலர் வச்சுருக்கேன். இப்போ செலக்ட் சப்ஜெக்ட் அப்படிங்கிறத ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுறோம். இது என்ன பண்ணுன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக சப்ஜெக்டை மட்டும் நமக்கு செலெக்ஷன் பண்ணி கொடுக்கும். இப்போ எனக்கு தேவையான சப்ஜெக்டை மட்டும் என்ன பண்ணிடுச்சு, ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் பண்ணிடுச்சு. இதுக்கப்புறமா இந்த ஹேரோட டீட்டெயில் எடுக்கணும். இதுக்கு ரிஸ்க் எடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் இல்லை. அது பக்கத்துலேயே உங்களுக்கு ரீஃபைன் ஹேர் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும், நம்மளுக்கு ஹேர் டீட்டெயில் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக ஃபோட்டோஷாப்பே எடுத்து கொடுத்துரும். இப்போ இது ஃபோட்டோஷாப்பே எனக்கு பண்ணி கொடுத்தது திருப்தி இல்லை, மேனுவலாக நான் ஹேர் டீட்டெயில் எடுக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சைடில் உங்களுக்கு டூல்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் இந்த 2வது இருக்கிற டூல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரீஃபைன் எட்ஜ் டூல். இந்த டூல் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்கள் ஹேரில் போயிட்டு இந்த மாதிரி ஒரு பெயிண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஹேரோட டீட்டெயில் அழகாக எடுத்து கொடுக்கும். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த ஹேர் எங்கெல்லாம் வேணுமோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன பெயிண்ட் பண்ணிக்கிறேன். நான் பெயிண்ட் பண்ண எனக்கு என்ன பண்ணுது, அந்த டீட்டெயில் அழகாக பார்த்தீங்கன்னா எடுத்து கொடுக்குது, சரிங்களா? இதே போல் எங்கெல்லாம் ஹேர் டீட்டெயில் உங்களுக்கு சரியாக அப்ளை ஆகலையோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அங்கெல்லாம் ஒரு பெயிண்ட் பண்ணி நீங்கள் அழகாக உங்கள் டீட்டெயில் எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பெயிண்டிங். இப்போ தேவையான அளவு எனக்கு பார்த்தீங்கன்னா டீட்டெயில் அப்படிங்கிறது கிடச்சிருச்சு. இது எல்லா ஃபோட்டோஷாப்லையும் இருக்காது. நீங்கள் 2021 யூஸ் பண்ணிங்கன்னா இருக்கும், 2022, 2023 இந்த மாதிரி ஃபோட்டோஷாப்பில் இருக்கும். 20ல் இந்த ஆப்ஷன் இருக்காது. ஆனால் நீங்கள் இந்த ரீஃபைன் எட்ஜ் ப்ரஷ் இருக்கும், இந்த ரீஃபைன் ஹேர்னு ஆட்டோமேட்டிக்காக பண்ணுது பார்த்தீங்களா, இதுதான் இருக்காது. நீங்கள் இந்த டூலை வச்சு அழகாக எல்லாத்துலேயும் பண்ண முடியும், சரிங்களா? இப்போ இந்த ஆப்ஷன் நம்ம பயன்படுத்தும் போது இந்த ஹேர்லாம் சரியாக தெரியலைன்னு வச்சுங்களேன், இந்த ஒப்பாசிட்டியை நீங்கள் இப்படி கம்மி பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய உங்கள் ஒரிஜினல் ஹேர் அப்படிங்கிறது தெரியும், சரிங்களா? அதனால தான் இந்த ஒப்பாசிட்டி ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் நான் இப்போ எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே செலக்ட் பண்ணிட்டேன். ஒருவேளை நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் 2019, 2020 யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த திக்னஸ் இந்த மாதிரி கம்மி பண்ணுங்கள். ஹேர் எங்கெல்லாம் இருக்கோ நல்லா ஜூம் பண்ணிவிட்டு அதை பார்த்துட்டு அப்படியே நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிங்கன்னா ஹேர் அழகாக இது என்ன பண்ணுவோம் நம்மளுக்கு எடுத்து கொடுத்துரும், சரிங்களா? சரி, இப்போ நம்ம எல்லாமே இதில் டீட்டெயிலாக எடுத்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா அவுட்புட் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும்னா நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். அது போக இதுலேயே நிறைய ஆப்ஷன்லாம் இருக்குது. இதெல்லாம் நமக்கு இப்போதைக்கு வேணாம், சரிங்களா? நம்ம ஹேரை நம்ம சப்ஜெக்டையும் செலக்ட் பண்ணுறது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் செட்டிங்கில் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் ஆப்ஷன் கேட்கும். இதில் நீங்கள் லேயர் மாஸ்க் வச்சுக்கலாம், செலெக்ஷன் வச்சுக்கலாம், அப்படி இல்லைனா நியூ லேயர் வித் லேயர் மாஸ்க் அப்படிங்கிறத வச்சுக்கலாம். இது என்ன பண்ணுன்னா ஒரு டூப்ளிகேட் லேயர் போட்டு அதை மாஸ்கிங் பண்ணி நமக்கு கொடுத்துடும். அது போக முக்கியமான ஒரு விஷயம், இந்த பேக்ரவுண்டு ஹேர் நம்மளுக்கு ரெட் கலரில் இருக்கும். காரணம் என்னன்னா பேக்ரவுண்டு ரெட் கலரில் இருந்ததால் இது ரெட்டாக இருக்குது. இது உங்களுக்கு இந்த கலர்லாம் வேணாம், நம்மளுக்கு பிளாக் கலர் ஹேர் தான் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த அவுட்புட்டுக்கு கீழே இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்கா, இந்த டிக்கை டிக் பண்ணிடுங்க. டிக் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் உங்களுக்கு இந்த ஹேர் பிளாக்காக மாறிடும். டிக்கை நான் எடுத்துட்டேன் அப்படின்னா உங்களுக்கு கலர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எஃபெக்ட் அப்படியே இருக்கும். இந்த டிக்கு கொடுத்தோம் அப்படின்னா கலர் என்ன ஆகும், அப்படியே நம்மளுக்கு ரிமூவ் ஆகிடும். இப்போ நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் சப்ஜெக்ட் ஹேர் எல்லாத்தையும் நம்ம மார்க் பண்ணியாச்சு.
இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஜஸ்ட் ஓகே அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு டூப்ளிகேட் போட்டு அதை வந்து மாஸ்க் பண்ணி கொடுத்துருச்சு. ஒரிஜினல் வந்து கீழே இருக்குது. இப்போ இதில் ஒரு ஜியான் கலர் வந்து ஃபில் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நமக்கு தேவையான பேக்ரவுண்டை குயிக்காக நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா சேஞ்சிங் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் ஹேர் டீட்டெயில் அப்படிங்கிறத நம்ம தனியாக எடுக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. எனக்கு ஃபோட்டோஷாப்பில் இந்த லேயர் மாஸ்கிங் அப்படிங்கிறது ஆப்ஷன் மூலமாக ஈஸியாக நான் என்ன பண்ணிட்டேன், எடுத்துட்டேன். இப்போ இது ஒரிஜினல், இது எடிட்டிங். பார்த்தீங்களா, ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு அந்த ஆப்ஷன் கிடச்சிருச்சு. ஒருவேளை இந்த ஹேர் டீட்டெயில் எனக்கு பத்தலை, இன்னும் வேணும்னா இந்த லேயரை ஒரு டூப்ளிகேட் போடுங்க. இந்த மாதிரி ஹேர் வந்து திக்காக மாறிடும். அவ்வளோதான். உங்களுக்கு தேவையான அளவுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது எல்லாமே இங்கே வந்துடும். சரிங்களா, இவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா லேயர் மாஸ்கிங்கில் நம்ம ஒரு விஷயம் பார்த்துருக்கோம். என்னென்னா நம்ம சப்ஜெக்ட் அது போக ஹேரை வந்து ஈஸியாக செலக்ட் பண்ணுற ஒரு ஆப்ஷன். சரிங்களா, இப்போ இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, முக்கியமான ஒன்று, நம்ம சப்ஸ்கிரைபரில் கமெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு போட்ட போன வீடியோலேயே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சொல்லியிருப்பார். என்னென்னா கிறிஸ்டின் ஃபங்க்ஷன்லாம் நம்ம ஷூட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அப்போது கப்புள் பிக்சரில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பொண்ணுக்கு வந்து நெட்டு போட்டிருப்பாங்க, வலையை போட்டிருப்பாங்க. அந்த வலையோட நம்ம படங்கள் எடுக்கும்போது பேக்ரவுண்ட் என்ன இருக்கோ அது அப்படியே பார்த்தீங்கன்னா அதில் வந்து தெரியும். ஏன் அப்படின்னா அது வந்து ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கிளாத்து, அது வழியாக நம்ம வந்து பின்னால் இருக்கக்கூடிய பேக்ரவுண்டு தெரியும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸிங்ஸில் நம்ம எப்படி டீட்டெயில் எடுக்கிறது அப்படிங்கிறத அடுத்து பார்க்குறோம். சரிங்களா, இப்போ ரெண்டாவது விஷயத்துக்கு வந்துட்டோம். இந்த ட்ரெஸ்ஸிங் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வலை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ட்ரெஸ்ஸிங், பேக்ரவுண்டு க்ரீன் கலரு, அந்த க்ரீன் கலர் எல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா இந்த ட்ரெஸ்ஸிங்கில் தெரியுது. இப்போ இந்த பிக்சரை நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா இந்த ட்ரெஸ்ஸிங்கில் இந்த கலரில் இல்லாமல் நம்ம எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரிங்களா, நார்மலாக இப்போ நம்ம செலக்ட் சப்ஜெக்ட் கொடுக்குறோம். செலக்ட் சப்ஜெக்ட் கொடுத்ததும் நம்ம சப்ஜெக்ட் என்னவோ அது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு மார்க் ஆகிடும். இப்போ நம்ம மாஸ்கிங் பண்ணிக்கலாம். மாஸ்க் நம்ம பண்ணிட்டோம். ஆனால் நமக்கு முக்கியமான என்ன அப்படின்னா இந்த ட்ரெஸ்ஸிங்கோட டீட்டெயில், இந்த பேக்கில் வந்து க்ரீன் கலர் இருக்கிறது தெரியுது. அதை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னா, இப்போ நம்ம ஹேர் டீட்டெயில் எடுத்தோம் பார்த்தீங்களா, அதே சேம் மெத்தடில் தான் நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து இந்த சப்ஜெக்டை இந்த மாதிரி மாஸ்க் பண்ணிட்டு கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த செலக்ட் அண்ட் மாஸ்கில் போய் எடிட்டிங் பண்ணிக்க முடியும். சரிங்களா, இப்போ நம்ம இதில் வந்து பேக்ரவுண்டு வேறு ஏதாட்டும் ஒரு கலர் வந்து ஒரு கலர் ஃபில் பண்ணிக்கலாம். இதில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், செலக்ட் அண்ட் மாஸ்க்கை கிளிக் பண்ணிக்கிறேன். ஆனால் செலக்ட் அண்ட் மாஸ்க்கை கிளிக் பண்ணும்போது நீங்கள் எந்த லேயரை கிளிக் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த மாஸ்க்கை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செலக்ட் அண்ட் மாஸ்க் கொடுங்க. இல்லை இங்கே போய் தான் கொடுக்கணும் அப்படின்ல, இதை கிளிக் பண்ணியும் ப்ராப்பர்ட்டிஸ் பேனலில் உங்களுக்கு காட்டும். அப்படி இல்லைனா ரைட் கிளிக் இந்த இடத்துல பண்ணிங்கன்னா உங்களுக்கு செலக்ட் அண்ட் மாஸ்க்னு இருக்கும். அதை கூட நீங்கள் என்ன பண்ணிக்க முடியும், ஜஸ்ட் இந்த மாதிரி கிளிக் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம பிக்சர் வந்து கட் பண்ணி தான் இருக்குது. நமக்கு முக்கியமான தேவை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ட்ரெஸ்ஸிங்கில் இருக்க டீட்டெயில் எடுக்கணும். இதுக்குமே இந்த ரீஃபைன் எட்ஜ் ப்ரஷ் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த ப்ரஷோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ண டிக்ரீஸ் பண்ண நார்மலாக நம்ம ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதை தான் நம்ம பயன்படுத்துகிறோம். இப்போ நான் தேவையான அளவுக்கு என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ஒரு பெயிண்டிங் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணும்போது என்ன பண்ணுன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இந்த டீட்டெயில் எடுத்துரும். இது நீங்கள் வந்து உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி லைட்டாக பண்ணுங்கள். இப்போ நான் லைட்டாக இந்த இடத்துல பண்ணுறேன் 1, அடுத்து இந்த இடத்துல பண்ணுறேன் 2. இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணிக்கணும்னா பெயிண்டிங் பண்ணிக்கணும். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே இந்த இடத்துல எந்தெந்த இடத்துலலாம் அந்த பேக்ரவுண்டு வந்து உங்களுக்கு தெரியுது அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு அந்த இடத்துல மட்டும் ஜஸ்ட்டு பெயிண்ட் பண்ணிங்கன்னா போதும். ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும், நமக்கு ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். இப்போ பாருங்கள், எனக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடுச்சு, ஃபோட்டோஷாப்பே ஆட்டோமேட்டிக்காக எனக்கு எடுத்து கொடுத்துருது. அது போக இந்த பக்கத்தில் நம்ம கொஞ்சம் பண்ணணும், ப்ரஷ்ஷை கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறோம். அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு பெயிண்ட் கீழ் நீங்கள் பண்ணுறோம். ஸோ அது லைட்டாக மேலே. ஓகே, இப்போ இந்த ட்ரெஸ்ஸிங்கில் நமக்கு தேவையான அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பேக்கில் இருக்கக்கூடிய அந்த கலர்ஸ்லாம் எடுத்து இந்த ட்ரெஸ்ஸோட அந்த வலை மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா நம்ம கொண்டு வந்தாச்சு. இப்போ நம்ம அதே போல் என்ன பண்ணுறோம், இந்த நியூ லேயர் வித் லேயர் மாஸ்க் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறோம். இந்த டிக்கி நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கலர் வந்து மாறாமல் இருக்கும். டிக்கி கொடுத்ததும் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டார்க்காக இருக்க கலர்ஸ்லாம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூவாக மாறிடுது, அந்த கத்தரிப்பு கலருக்கு மாறிடுது. இப்போ ஜஸ்ட்டு ஓகே, இந்த நியூ லேயர் வித் லேயர் மாஸ்க் அப்படிங்கிறத வச்சுட்டு நம்ம ஓகே கொடுக்குறோம். சரிங்களா, இப்போ ஜஸ்ட்டு ஓகே அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்ததும் பாருங்கள், எனக்கு அழகாக பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸிங் அப்படிங்கிறது மாறிடுச்சு. இந்த பேக்ரவுண்டோட கலரை நம்ம சேஞ்ச் பண்ணாலும் அந்த ட்ரெஸ்ஸிங் அப்படிங்கிறது நமக்கு அப்படியே தான் இருக்கும். நீங்கள் டார்க் கலர் வச்சாலும் சரி, லைட் கலர் வச்சாலும் சரி, எந்த கலர் நீங்கள் வச்சாலுமே அந்த ட்ரெஸ்ஸிங்கோட டீட்டெயில் உங்களுக்கு ரொம்ப அழகாக தெரியும். இந்த ஆப்ஷன் மூலமாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நீங்கள் கிறிஸ்டின் ஃபங்க்ஷன்லாம் ஷூட் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமப்படுறீங்க அப்படின்னா இந்த லேயர் மாஸ்க் அப்படிங்கக்கூடிய ஆப்ஷனை பயன்படுத்தி உங்கள் ட்ரெஸ்ஸில் இருக்கக்கூடிய டீட்டெயில் எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணிக்க முடியும், எடுத்துக்க முடியும். சரிங்களா, ஸோ அடுத்த விஷயம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு ஸ்டுடியோவில் ஷூட் பண்ண பிக்சர் இருக்குது.
இந்த பிக்சருக்கு பேக்ரவுண்டை வந்து குயிக்காக நம்ம வந்து மாற்றணும். சரிங்களா, இதே பேக்ரவுண்ட் இருக்கட்டும், இதுக்கு வந்து பேக்ரவுண்டில் ஏதாட்டும் ஒரு பேட்டர்ன் நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நமக்கு என்ன வேணும், அதாவது பேக்ரவுண்டில் என்ன நம்ம அப்ளை பண்ண போகிறோமோ அதை நம்ம எடுத்துக்கணும். இப்போ உதாரணத்துக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, பேக்ரவுண்டில் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு செங்கல் மாதிரியான ஒரு பேக்ரவுண்டை நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த செங்கல் பேக்ரவுண்டு எனக்கு பின்னாடி வேணும். இதை நம்ம கண்ட்ரோல் கண்ட்ரோல் சி கொடுத்து காப்பி பண்ணி இங்கே கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். எவ்வளவு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுறோம், இந்த சைஸை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம் நமக்கு தேவையான அளவு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, நம்ம இதை மாஸ்க் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி சொன்ன மணிக்கு இதை மாஸ்க் பண்ணுறதுக்கு சப்ஜெக்டை செலக்ட் பண்ணணும். ஆல்ரெடி நான் செலெக்ஷன் அப்படிங்கிறது இதில் வச்சுருக்கேன். சரிங்களா, நான் வந்து இந்த செலெக்ஷனை எடுத்துகிட்டு இந்த லேயருக்கு போயிட்டு மாஸ்க்கை டச் பண்ணோம்னா இந்த மாதிரி மாஸ்க் ஆகிடும். இப்போ மாஸ்க் நமக்கு அவுட்டரில் வேணும், கண்ட்ரோல் ஐ அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா ஆப்போசிட்டாக நமக்கு மாறிடும். சரிங்களா, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த லேயரோட பிளெண்ட் மோடு நம்ம மாற்றினா போதும். இந்த இடத்துல போயிட்டு மல்டிபிள் அப்படின்னு நீங்கள் மாற்றிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அழகாக பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் உட்காந்துக்கும். இல்லை இது வந்து எனக்கு திருப்தி இல்லை, இதை இன்னும் நான் வந்து வேறு இதை மாதிரி மாற்றி வைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த இடத்துல போயிட்டு ஒரு கலர் பேலன்ஸ் எடுத்துக்கிறோம். அந்த செங்கலோட கலர் வந்து ஜியான் கலர் வச்சுக்கலாம், இல்லை ப்ளூ கலர் வேணால் வச்சுக்கலாம், இல்லை ஒரு மெஜெண்டாவில் இருக்குன்னா வச்சுக்கலாம். நீங்கள் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணிக்கலாம், கலர் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போது இந்த இடத்துல எனக்கு இந்த மாதிரி ஒரு கலர் ஓகே. ஆனால் இது என்ன பிரச்சனை அப்படின்னா, என்னுடைய சப்ஜெக்ட் மேலே என்ன ஆகுது, அஃபெக்ட் ஆகுது. அப்போ இந்த இடத்துல நம்ம எதை பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லேயர் மாஸ்க் காப்பி. அதாவது நம்ம மாஸ்க்கை காப்பி பண்ணி இங்கே கொண்டு வந்து வச்சிடறோம். இதை காப்பி பண்ணுறதுக்கு ஆல்ட் பட்டன் அழுத்தி பிடிச்சிட்டு இந்த மாதிரி ட்ராக் பண்ணுங்கள். ஜஸ்ட் எஸ் கொடுத்தீங்கன்னா அழகாக உங்களுக்கு பேக்ரவுண்டுக்கு மட்டும் அப்ளை ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரிஜினல், இது எடிட்டிங். சரி, இப்போ இது அப்ளை பண்ணியிருக்கு. பட் எனக்கு இந்த செங்கலோட டைரக்ஷனை மாற்றணும். இதுக்கு நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ இந்த செங்கலை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி ட்ராக் பண்ணுறோம். ட்ராக் பண்ணும்போது நமக்கு இந்த மாஸ்க் தான் இந்த இடத்துல வருது. இதுக்கு வேறு வழி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. இந்த இடத்துல சங்கிலி மாதிரி ஒரு சிம்பிள் காட்டுதா, இந்த சிம்பிள் நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா சங்கிலி ரிமூவ் ஆகிடும். இப்போ நீங்கள் செங்கலை மூவ் பண்ணிங்கன்னா அழகாக உங்களுக்கு மூவ் ஆகும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், எனக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி ட்ராக் பண்ணி நான் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கிறேன். செங்கலை நம்ம வந்து இந்த மாதிரி வெர்டிக்கலில் வைக்கிறனாலும் வச்சுக்கலாம், இல்லை கிராஸாக இந்த மாதிரி வைக்கிறனாலும் வச்சுக்கலாம். உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்க முடியும், நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்க முடியும். ஆனால் உங்களுக்கு எந்த ஒரு பேக்ரவுண்டு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகாமல் அப்படி தான் இருக்கும். நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இந்த சங்கிலியை திரும்ப போட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கடுத்து மூவ் பண்ண முடியாது. இந்த மாதிரி உங்களுக்கு காட்டும். சரிங்களா, இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்க முடியும்னா, ஸ்டுடியோவில் ஷூட் பண்ண பிக்சர்ஸை ஈஸியாக என்ன பண்ண முடியும், உங்களால் இந்த மாதிரி பேக்ரவுண்டை குயிக்காக நீங்கள் என்ன பண்ணிக்க முடியும், சேஞ்சஸ் பண்ணிக்க முடியும். இப்போ இது மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது மட்டும்தான் இல்லை, இன்னும் வேறு ஆப்ஷன் இருக்குது. இது ரெண்டையும் நான் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குரூப் பண்ணி அதை மறைச்சிட்றேன். திரும்ப அந்த செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா நான் எடுத்துக்கிறேன். செலெக்ஷனை எடுத்துகிட்டு ஜஸ்ட் இந்த இடத்துல கிளிக் பண்ணி பேட்டர்னில் இதை கிளிக் பண்ணிவிட்டு கிராஸ் அப்படின்றக்கும் இதில் இந்த க்ரீன் நான் வந்து எடுத்துக்கிறேன். இந்த க்ரீன் எடுத்துகிட்டு இதோடைய சைஸ் வேணும்னா நீங்கள் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், வேணாம்னா நீங்கள் டிகிரிஸ் கூட பண்ணிக்கலாம். இப்போது இதுக்கு கண்ட்ரோல் ஐ திரும்ப கொடுக்குறோம். அதாவது நம்ம மாஸ்க்கை உள் சைடும் அப்ளை பண்ணலாம், வெளி சைடும் அப்ளை பண்ணலாம். ஒருவேளை மாஸ்கிங்கான வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்கேன், மேலே ஐ பட்டன்லேயும் கொடுக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க. இப்போது கண்ட்ரோல் ஐ கொடுக்குறேன், எனக்கு பேக்ரவுண்டுக்கு மாறிடுச்சு. திரும்ப இதோடைய பிளெண்ட் மோட் மல்டிபிள். எதுக்காக மல்டிபிளுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு இந்த ஒரிஜினல் பிக்சரில் ஷேடோ இருக்குது, ஹைலைட் இருக்குது, இது எல்லாம் நம்மளுக்கு தெளிவாக தெரியணும் அப்படின்னா நம்ம இந்த மல்டிபிளுக்கு சேஞ்ச் பண்ணணும். இப்போ பாருங்கள், அழகாக பார்த்தீங்கன்னா நமக்கு அப்ளை ஆகிடுச்சு. இல்லை இந்த க்ரீன் வந்து நம்ம கொஞ்சம் கலர் பாப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் போயிட்டு வைப்ரன்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம். வைப்ரன்ஸ் எடுத்துகிட்டு இந்த வைப்ரன்ஸை மட்டும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மிட் டோன் மட்டும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். இல்லை சேச்சுரேஷன் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ஓவரால் கலரும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அது போக ஒரு லெவல்ஸ் அப்ளை பண்ணுறேன். லெவல்ஸில் கொஞ்சம் இந்த மாதிரி பிரைட் ஏற்றிக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் நான் என்ன பண்ணிக்கிறேன், சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இதெல்லாம் பண்ணிட்டேன். ஆனால் எனக்கு வந்து பேக்ரவுண்டுக்கு மட்டும்தானே வேணும், சப்ஜெக்ட் மேலே அஃபெக்ட் ஆகிருக்குன்னா நீங்கள் இது எல்லாத்தையும் என்ன பண்ணுங்கள், செலக்ட் பண்ணிவிட்டு குரூப் பண்ணுங்கள். குரூப் பண்ணதுக்கப்புறம் இந்த மாஸ்க்கை அப்படியே டூப்ளிகேட் எடுத்து இந்த குரூப்புக்கு நீங்கள் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அப்ளை ஆகிடும். இந்த மாஸ்க்கை கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டெலீட் கொடுத்துடலாம். சரிங்களா, டெலீட் கொடுத்துடலாம். இல்லை அது அப்படி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம குரூப்புக்கு மட்டும் அப்ளை பண்ணதால் பாருங்கள், அழகாக பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் இருக்குது. இப்போ இது ஒரிஜினல், இது எடிட்டிங். பார்த்தீங்களா, இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஈஸியாக உங்கள் பேக்ரவுண்ட்ஸை குயிக்காக சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கலர் கிரேடிங். நம்ம பிக்சர்ஸை இந்த மாஸ்கிங் மூலமாக ஈஸியாக கலர் கிரேட் பண்ண முடியும். சாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிக்சரை ஓப்பன் பண்ணுறேன். இந்த பிக்சரை ஆல்ரெடி நான் கலர் கிரேட் பண்ணி தான் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இது ஒரிஜினலு, இது எடிட்டிங். பார்த்தீங்களா எந்த மாதிரி பண்ணியிருக்கேன்ட்டு. சரி, இந்த கலர் கிரேடிங் நான் எப்படி பண்ணேன் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிக்கிறேன்.
இந்த லேயரை ஃபஸ்ட்டு ஒரு டூப்ளிகேட் போட்டுக்கிட்டேன். எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம செலக்ட் சப்ஜெக்ட் அப்படிங்கிறத நம்ம கொடுக்குறோம். இப்போது கொடுத்துட்டு நான் அந்த பேக்ரவுண்ட்லேயே அப்ளை பண்ணேன். ஆனால் எனக்கு வந்து இந்த ஹேரோட டீட்டெயில் அப்படிங்கிறது சரியாக கிடைக்கல. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதில் போயிட்டு ஒரு சாலிட் கலரு, இந்த கலரில் வந்து ஒரு ஜியான் கலர் எடுத்துக்கிறேன்னு வச்சுங்களேன். இப்போ இதில் கண்ட்ரோல் ஐ கொடுத்தோம்னா ஆப்போசிட் மாறிடும். மாறிடுச்சா? பிளெண்டிங் மோடு சாஃப்ட் லைட்டுக்கு மாற்றுறேன். இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த ஹேர் டீட்டெயில் எனக்கு சரியாக கிடைக்கல. அதனால் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதை டூப்ளிகேட் போட்டுட்டு அதுக்கப்புறமா நான் என்ன பண்ண போகிறேன், இந்த லேயரை வந்து நான் ஒர்க் பண்ண போகிறேன். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஒரு டூப்ளிகேட் லேயர் போடுறோம். இப்போது செலெக்ஷன் இருக்கும்போது மாஸ்க்கை நம்ம கிளிக் பண்ணிட்டோம்னா நம்ம சப்ஜெக்ட் மட்டும்தான் மாஸ்கிங்கில் இருக்கும். இந்த மாஸ்க்கை ரைட் கிளிக் பண்ணி செலக்ட் அண்ட் மாஸ்க் போகிறோம். எதுக்காகனா, ஃபஸ்ட்டு நம்ம சொன்னோம் பார்த்தீங்கன்னா ஹேர் டீட்டெயில் அப்படிங்கிறத எடுக்கிறதுக்காக. இங்கே வந்துட்டு இந்த டூல் எடுத்தே நீங்கள் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், இப்படியே ஒரு பெயிண்ட் பண்ணால் போதும், அழகாக நமக்கு தேவையான ஹேர் டீட்டெயில் அப்படிங்கிறது கிடச்சிரும். பாருங்கள், ஈஸியாக இப்படி இருந்தது இப்படி மாறிடுச்சு. இதுதான் ஹேர் டீட்டெயில் எடுக்கிறது. இப்போ எடுத்தாச்சா? கீழே நியூ லேயர் வித் லேயர் மாஸ்க் வச்சுட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். இவ்வளோ தான். இப்போ ஹேர் டீட்டெயில் எடுத்துட்டேன். இந்த லேயரை வந்து நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். ஹேர் டீட்டெயில் எடுத்ததுக்கு அப்புறமா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், ஒரு சாலிட் கலர், அந்த ப்ளூ கலர் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த ப்ளூ எதுக்காக போடுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேக்ரவுண்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு தெப்பக்குளம்னு நினைக்கிறேன். அந்த தெப்பக்குளத்தோட தண்ணியோட கலர் வந்து நம்மளுக்கு வாட்டர் கலர் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பெட்டராக இருக்கும். அதனால் நான் இந்த மாதிரி பண்ணுறேன். இப்போ இதுக்கு இந்த மாஸ்க்கை நம்ம டூப்ளிகேட் போட்டுக்கலாம். போட்டுட்டு எஸ் கொடுத்துட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். இது அவுட்டரில் வேணும், கண்ட்ரோல் ஐ கொடுத்தோம்னா ஆப்போசிட் மாறிடும். இப்போது இந்த தெப்பக்குளத்துக்குமே பார்த்திங்கன்னா சரியாக அவங்களுக்கு இந்த கலர் வந்து இன்னுமே கொஞ்சம் நல்லா தெரியணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலி மாதிரி இருக்குது. ஆனால் அந்த வேலி எனக்கு சரியாக தெரியலை, ஏன்னா இந்த கலர் ஃபில் பண்ணதுனால இந்த மாதிரி இருக்குது. இப்போ இதுக்கு நீங்கள் வந்து இன்னொரு பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு இந்த மாதிரி லேயர் ஸ்டைல் வரும். இதில் நீங்கள் வந்து பிளெண்ட் ஆப்ஷன் வச்சுட்டு இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் லேயர், அண்டர்லைன் லேயர் அப்படின்னு இருக்கும். நீங்கள் இப்போ கரண்ட் லேயர்னால் நீங்கள் இதுக்கே பிளெண்ட் பண்ணுறது, நீங்கள் வச்சுருக்க இந்த கலர் இருக்குது பார்த்தீங்களா, இதில் நீங்கள் பிளெண்டிங் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த ஆப்ஷனில் நீங்கள் பிளெண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் எதுவுமே இருக்காது. ஏன் அப்படின்னா இது ஒரு சாலிட் கலர் தான் நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்டர்லைன் லேயர், அதாவது இந்த கீழே இருக்கக்கூடிய லேயர், இதை வந்து சப்ஜெக்ட் மட்டும்தான் வச்சுருக்கோம். இந்த அண்டர்லைன்னா பேக்ரவுண்டில் இருக்குது பாருங்கள், இந்த லேயருக்கு நம்ம இதை வந்து பிளெண்டிங் பண்ணணும். என்னென்னா இந்த டார்க் கலர் இருக்கா, இதை நம்ம நகட்டிட்டு வரும்போது டார்க் கலர் வந்து ரெக்கவரி ஆகும். இந்த பிரைட்டான கலரை இந்த பக்கம் நகட்டிட்டு வரும்போது பிரைட்டாக இருக்கக்கூடிய கலர் வந்து உங்களுக்கு ரெக்கவரி ஆகும். ஆகுதா? இதுதான் இதில் இருக்க ஆப்ஷன். இதை எப்படி பயன்படுத்துறதுன்னா, இதை ஃபஸ்ட்டு மூவ் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு எந்த இடத்துல இந்த வேலிலாம் நல்லா பெட்டராக தெரியுதோ அந்த இடத்துல வச்சுட்டு, இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ரொம்ப ஒரு மாதிரி தரத்தரையாக தெரியும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இதை ஸ்மூத் பண்ணணும். ஆல்ட் பட்டன் இருக்கா, அதை அழுத்திட்டு இந்த மாதிரி ஒரு டச் பண்ணுங்கள். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு லேயர் வந்து பிரிஞ்சு வந்துடும். பிரிஞ்சு வந்ததும் அதை அப்படியே நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ராக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். இந்த வேலி வந்து சரியாக தெரியுது, பட் இருந்தாலும் கொஞ்சம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதை கம்மி பண்ணிக்கலாம். இதை கம்மி பண்ணி நீங்கள் கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும்போது வேலிங்கிறது உங்களுக்கு பர்ஃபெக்டாக தெரியுதுங்களா? இவ்வளோ தான். தேவைக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நான் என்ன பண்ணுறேன், வச்சுட்டேன். இந்த லேயரையும் லைட்டாக நான் என்ன பண்ணுறேன், பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஹைலைட்டிங்கிறது ரொம்ப அதிகமாக அங்கே இல்லை, அதனால் ஓகே. இப்போ நான் வந்து ஜஸ்ட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள் அந்த லேயர் எந்த அளவுக்கு நம்மளுக்கு பிளெண்ட் ஆகிருக்குன்னு. அது மட்டும் இல்லாமல் பிளெண்ட் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சின்ன பாக்ஸ் வந்துடும். பார்த்தீங்களா? ஈஸியாக பண்ணியாச்சு. அது போக பார்த்தீங்கன்னா லிஃப்டிங் நம்ம வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். இதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு சாலிட் கலர் போடுறோம். சாலிட் கலரில் ஏதாட்டும் ஒரு கலர் வச்சுட்டு இந்த லேயர் மாஸ்க்கை கிளிக் பண்ணி கண்ட்ரோல் ஐ. இப்போ ப்ரஷ் எடுக்கிறேன். ப்ரஷ் எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு பெயிண்டிங் பண்ணிக்கிறேன். இங்கே பிளாக் இருந்தால் இங்கே ஆப்போசிட்டு ஒயிட் இருக்கணும். அப்போ தான் நம்மளால் பெயிண்ட் பண்ண முடியும். எதுக்காக எனக்கு வந்து பெயிண்ட் ஆகலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேலே பிளெண்டிங் மோடு சேஞ்சிங்கில் இருக்குது, ஓவரில் இருக்குது. அதை நார்மலுக்கு சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ நான் பெயிண்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அழகாக பெயிண்ட் ஆகும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், தேவைக்கு ஏற்ற மாதிரி இதில் பெயிண்டிங் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு தேவையான அளவு நான் என்ன பண்ணிட்டேன், பெயிண்டிங் பண்ணிட்டேன். இப்போ இதோட பிளெண்டிங் மோடு இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம வந்து சாஃப்ட் லைட்டுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லை ஓவர்லி சேஞ்ச் பண்ணிக்கலாம். சாஃப்ட் லைட் நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போது நான் கலர் மாற்றணும். அப்போது எனக்கு கலர் என்ன மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க ட்ரெஸ்ஸிங் கலருக்கு மேட்சாக வேணும். அப்போது இதை டபுள் கிளிக் பண்ணுறேன். இந்த மாதிரி கலர் வரும். இந்த ட்ரெஸ்ஸிங்கில் டார்க்காக இருக்கக்கூடிய ஒரு கலரை நான் கிளிக் பண்ணால் போதும். அவங்களுக்கு தேவையான அளவுக்கு பார்த்திங்கன்னா அந்த லிப்டிக் வந்து இந்த கலரு மேட்ச் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கிடுங்க.
கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிடுங்க அப்படின்னா ஜஸ்ட் ஓகே கொடுங்க, அழகாக உங்களுக்கு அப்ளை ஆகிடும். ஒருவேளை இது ஷார்ப்பாக இருக்குன்னா மாஸ்க்கை கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் பேனலில் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கிடுங்க, இதை வந்து லைட்டாக நீங்கள் என்ன பண்ணிவிடுங்க, இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கிடுங்க. சரிங்களா, இதை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்மூத்தாக மாறிடும். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு தேவையான அளவுக்கு கரெக்டாக அப்ளை பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்களா, இது ஒரிஜினல், இது எடிட்டிங். எவ்வளோ ஈஸியாக நம்ம பிக்சரை கரெக்ஷன் பண்ணியாச்சு அப்படின்னு பார்த்தீங்களா. இவ்வளோ தான் லேயர் மாஸ்கிங்கில் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோட்டோவை மாஸ்கிங் பண்ணுறதை பார்க்க போகிறோம். அதாவது ஒரு குரூப் பிக்சர் நான் வந்து வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா குரூப் பிக்சரில் சிங்கிளாக எடுத்த பிக்சர் தான், ஒரு 4 பிக்சர் வச்சுருக்கேன். இந்த 4 பிக்சரையும் இந்த ஃப்ளெக்ஸில் நான் ஆட் பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணுறது அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த 4 பிக்சரையும் நான் என்ன பண்ணணும், இந்த ஃப்ளெக்ஸுக்குள்ளே கொண்டு வரணும். இந்த பிக்சர் ஒன்று. இப்போ 4 பிக்சரை நான் உள்ளே கொண்டு வந்துட்டேன். 4 என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறேன், எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரே போல் சுருக்கிக்கிறேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டுடியோவில் ஷூட் பண்ண பிக்சர் தான். சரிங்களா, இந்த மாதிரி எல்லாத்தையும் சுருக்கிட்டேன். சுருக்குனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறேன், ஒன்று ஒன்றா பிரிக்கிறேன். இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று. இந்த மாதிரி எனக்கு 4 படங்கள் இருக்குது. இப்போ இந்த 4 படங்களையும் நான் பேனரில் வைக்க போகிறேன். ஆனால் குரூப் படமாக நான் வைக்கணும். எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரே போல் எரேசிங் பண்ணணும். இப்போ இதை என்ன பண்ணுறேன், ஒவ்வொருத்தர் ஷோல்டருக்கு பின்னால் நிற்கிற மாதிரி நான் என்ன பண்ணுறேன், இதை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி வச்சுட்டு இந்த ஒரு படத்தை நான் வந்து முன்னால் வச்சு இந்த மாதிரி வச்சுக்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு 4 படம் வச்சுருக்கேன். சரிங்களா, 4மே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா மாஸ்கிங் தான் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், மாஸ்கிங் தான் பண்ணியிருக்கேன். இந்த 4 படமும் எனக்கு டேமேஜ் ஆகக்கூடாது. டேமேஜே ஆகக்கூடாது. அதே சமயம் நான் எப்போ வேணாலும் இந்த படத்தை ரெக்கவர் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா, இந்த படங்கள் எல்லாத்தையும் இந்த மாதிரி மார்க் பண்ணுங்கள். குரூப் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நம்ம குரூப் மாஸ்கிங் அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த விஷயத்தை இதில் பண்ண போகிறோம். இப்போ இந்த குரூப்புக்கு ஒரு மாஸ்க்கை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிவிட்டு ப்ரஷ் டூல் எடுக்கிறோம். ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணுறோம், பெயிண்ட் பண்ண போகிறோம். கரெக்டாக நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணிக்க முடியும்னா பெயிண்ட் பண்ணிக்க முடியும். பாருங்கள், அழகாக நான் பெயிண்ட் பண்ணிட்டேன் ஒரு பேனரில் வைக்கிறதுக்கு. இப்போ நான் மூவ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா எனக்கு தனித்தனி லேயராக வருது. நான் குரூப் பண்ணிட்டேன். குரூப் பண்ணிவிட்டு நான் இதை நகட்டும் போது என்ன ஆகுதுன்னு பாருங்கள், அந்த போர்ஷன் அந்த எரேஸ் பண்ணதுக்கு மேலே போகும்போது எனக்கு ஒரிஜினல் படம் வந்துடுது. எதுக்கு இந்த மாதிரி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை நீங்கள் எல்லாத்தையுமே இந்த மாதிரி குரூப்போடு சேர்த்து என்ன பண்ணணும்னா இந்த சங்கிலியை போட்டுறணும். இப்போ நீங்கள் எங்கே ட்ராக் பண்ணாலும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். சங்கிலி இல்லை அப்படின்னா சிங்கிள் லேயராக வரும். இப்போ பாருங்கள், நமக்கு எங்கே வேணாலும் நம்ம மூவ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு கீழே எரேஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அதே டைம் நீங்கள் ரெக்கவர் பண்ணணுன்னா இங்கே போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ஆப்போசிட் கலர் வச்சுட்டு பெயிண்ட் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு அப்படியே ரெக்கவர் ஆகிடும். இல்லை உங்களுக்கு இது போதும், இந்த மாதிரி வச்சுருந்தா போதும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ இதை நம்ம எப்போ வேணாலும் என்ன பண்ணிக்க முடியும், ரெக்கவர் பண்ணிக்க முடியும். இந்த பிக்சர் வேணுமா, இந்த பிக்சரை நம்ம காப்பி பண்ணி ஒரு நியூ லேயர் போட்டு உள்ளே போடுறோம்னு வச்சுங்களேன், எனக்கு அப்படியே வந்துடும். அது மட்டும் இல்லாமல் அதோட பேக்ரவுண்டு இங்கே பாருங்கள், எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் இந்த படங்களை நம்ம எடுத்துக்க முடியும். சரிங்களா, இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது நம்ம படங்கள் அப்படிங்கிறது டேமேஜ் ஆகாது. நம்ம இன்னும் சில பேர் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எரேஸ் பண்ணுவோம். எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம், எரேஸ் பண்ணுவோம். இப்போ இந்த குரூப்பை வந்து நான் என்ன பண்ணுறேன், டெலீட் பண்ணிக்கிறேன். சரிங்களா, இந்த குரூப்பை டெலீட் பண்ணிக்கிறேன். Ctrl+Shift+G கொடுத்தோம்னா குரூப் வந்து டெலீட் ஆகிடும். இந்த மாதிரி லேயரை வந்து ஒன்றா மெர்ஜ் பண்ணிவிடுவாங்க. ஒரே லேயரை மெர்ஜ் பண்ணிவிட்டு எரேசர் எடுத்து இந்த மாதிரி எரேஸ் பண்ணுவாங்க. இப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இந்த படத்தை வந்து நீங்கள் வந்து அடுத்து உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்த முடியாது. நீங்கள் மெர்ஜ் பண்ணிக்கிடுங்க, இந்த பிக்சரை மெர்ஜ் பண்ணிக்கிடுங்க. ஆனால் இந்த மாதிரி மாஸ்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அந்த கீழே இருக்கக்கூடிய போர்ஷன்ஸ் மட்டும் இந்த மாதிரி மாஸ்கிங்கில் நீங்கள் என்ன பண்ணுங்கள். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ நீங்கள் வந்து ரெண்டாவது உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் என்ன பண்ணிக்க முடியும், இந்த பிக்சரை நீங்கள் இதிலேருந்து எடுத்துக்க முடியும். சரிங்களா, இந்த பேக்ரவுண்ட் எரேசிங் பண்ணது கொஞ்சம் கம்மியாக பண்ணணும்னாலும் நீங்கள் என்ன பண்ணிக்க முடியும், மாற்றி பண்ணிக்க முடியும். நீங்கள் எரேசிங் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் இதை வந்து சரியாக வந்து ரெக்கவர் பண்ண முடியாது. சரிங்களா, இவ்வளோ தான். நம்ம மாஸ்கிங் அப்படிங்கிறத வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம படங்களை என்னென்ன மாதிரிலாம் எடிட்டிங் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நீங்கள் இதில் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம 7.0 இதை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம 7.0 பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ ஃபோட்டோஷாப்பில் 7.0 நான் வச்சுருக்கேன். இதில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு எனக்கு தேவையான ஒரு பிக்சர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் போயிட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த எடிட்டிங் ஃபோல்டரில் நிறைய பிக்சர்ஸ் வச்சுருக்கேன். இதிலேருந்து பார்த்தீங்கன்னா நான் எடுத்துக்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த படத்தை நான் வந்து கரெக்ஷன் பண்ணணும். அதாவது இந்த படத்தை நான் வந்து கலர் கரெக்ஷன் பண்ணணும். சப்ஜெக்டை மட்டும் பிரைட் பண்ணணும். அதுக்கு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் போயிட்டு கர்வ்ஸ் லைட்டாக பிரைட் பண்ணிக்கிறேன். இப்போ இது ஓவரால் பிக்சரில் அப்ளை ஆகுது. எனக்கு சப்ஜெக்டில் மட்டும் வேணும். அப்போ இந்த மாஸ்க்கை கிளிக் பண்ணிவிட்டு Ctrl+I கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி மாறிவிடும். ப்ரஷ் எடுக்கிறேன், ஃப்ளோ லெவல் கம்மி பண்ணிவிட்டு என்னுடைய சப்ஜெக்ட் மேலே மட்டும் நான் என்ன பண்ணிக்கிறேன், பெயிண்ட் பண்ணிக்கிறேன்.
இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த சேஃப் டைனமிக் ஆனில் இருக்குது, அதை நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள் 7.0 எடிட்டிங் பண்ண முடியும், அதுக்காண்டி 7.0 நம்மளால் பண்ண முடியாது, லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் வேணும் அப்படின்லாம் இல்லை. சரிங்களா, பண்ணிட்டேன்னா இப்போ நான் வந்து மாஸ்கிங் பண்ணியாச்சு, நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி பெயிண்ட் பண்ணியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கடுத்து இதில் வந்து ஒரு அடுத்து வேறு என்ன வேணும்னா ஒரு லெவல் வேணும். லெவல் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணுறோம், இந்த ஹைலைட் கொஞ்சம், இந்த ஷேடோ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறோம். இப்போது இந்த மாஸ்க்கை நம்ம பார்த்திங்கன்னா சிசி வெர்ஷனில் என்ன பண்ணோம், ஆல்ட் அழுத்தி பிடிச்சி இப்படி காப்பி பண்ணி போட்டோம். இப்போ இதே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் அதே போல் ஆல்ட்டை கிளிக் பண்ணி நான் ட்ராக் பண்ணி போடுறேன். ஆனால் எனக்கு என்ன ஆகுதுன்னா ஆல்ட்டை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி மாறிடுது. இப்போ இது எப்படி நீங்கள் ஈஸியாக செட் பண்ணுறதுனா கண்ட்ரோல் அமைக்கி இந்த மாதிரி கிளிக் பண்ணுங்கள். இங்கே போயிட்டு கண்ட்ரோல் டெலிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுன்னா அந்த மாஸ்க் உங்களுக்கு இந்த மாதிரி அப்ளை ஆகிடும். சரிங்களா, ஆனால் இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவுட்டரில் அப்ளை ஆகிருக்கு. கண்ட்ரோல் ஆகி கொடுத்து நம்ம இன்சைட் மாற்றிட்டோம்னா இந்த மாதிரி நம்மளுக்கு என்ன ஆகும், அப்ளை ஆகிடும். இவ்வளோ தான். இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்க முடியும்னா உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி கரெக்ஷன் பண்ணிக்க முடியும். எதுக்காக சிசி வெர்ஷன் சொன்னேன் அப்படின்னா நம்மளுக்கு அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. இதில் வந்து நம்ம இப்போ சப்ஜெக்டெல்லாம் டக்குன்னு மார்க் பண்ண முடியாது, நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி இந்த மாஸ்க்கெல்லாம் டூப்ளிகேட் பண்ண முடியாது, கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஆனால் இதில் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதே பிக்சரை நான் என்ன பண்ண போகிறேன்னா சிசியில் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்க. இப்போ இதே பிக்சரை ஃபோட்டோஷாப் நான் சிசியில் எப்படி கரெக்ஷன் பண்ணுறேன் பாருங்க. நான் வந்து அப்படியே குயிக்காக பண்ணுற முடியும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு எனக்கு தேவை ஒரு கர்வ்ஸ், லைட்டாக பிரைட்னஸ் ஏற்றிக்கிறேன் தேவைக்கேற்ற மாதிரி. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு லெவல் எடுத்துக்கிறேன். லெவல் வந்து இந்த மாதிரி தேவைக்கேற்ற மாதிரி பண்ணிக்கிறேன், நம்ம சப்ஜெக்ட்டுக்கு தேவைக்கேற்ற மாதிரி பண்ணிக்கிறோம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கலர் பேலன்ஸ் எடுத்துக்கிறோம். ரெட்டை கம்மி பண்ணுறோம், அண்ட் மெஜெண்டா கொஞ்சம் ஏற்றுறோம், அண்ட் ப்ளூ கொஞ்சம் ஏற்றுறோம். ஸோ இப்போ எனக்கு தேவைக்கேற்ற மாதிரி ஓகே. லெவலில் மட்டும் லைட்டாக என்ன பண்ணிக்கிறேன், இந்த டார்க்னஸை நான் வந்து கம்மி பண்ணிக்கிறேன். டன். இப்போ இதில் எனக்கு ஓகே. ஒரு வைப்ரன்ஸ் எடுத்துக்கலாம், இதை கிளிக் பண்ணுறேன். ஒரு வைப்ரன்ஸ், இதில் வைப்ரன்ஸ் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணும்போது சப்ஜெக்ட் நல்லா பாப் ஆகும். இப்போ இது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுறேன், மார்க் பண்ணிட்டேன், குரூப் பண்ணுறேன். இதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் லேயரை கிளிக் பண்ணிவிட்டு சப்ஜெக்ட் போகிறேன். இந்த வீடியோ ஆல்ரெடி நேற்று ஷார்ட் வீடியோவில் நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம், இன்ஸ்டாகிராம்லேயும் அப்லோட் பண்ணியிருப்போம், நம்ம யூடியூப்லேயும் இருக்கும், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த குரூப்பை கிளிக் பண்ணிவிட்டு மாஸ்க்கை டச் பண்ணுறோம். ஈஸியாக எனக்கு வேலை முடிஞ்சிச்சா. இதுக்கு அடுத்து ஒரு கர்வ்ஸ் அப்ளை பண்ணுறேன், பேக்ரவுண்டை டார்க் பண்ணுறேன், பண்ணிவிட்டு இந்த மாஸ்க்கை ஆல்ட்டை கிளிக் பண்ணி இந்த மாதிரி ட்ராக் பண்ணுறேன். இந்த மாதிரி எனக்கு விழுந்துடும். இல்லை நம்ம ஃபோட்டோஷாப் 7 மாதிரி பண்ணோம்னா கண்ட்ரோல் அமைக்கி இப்படி கிளிக் பண்ணுங்கள், மார்க் ஆகிடுச்சா. இங்கே போயிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆகி கொடுங்க, உங்களுக்கு வந்து ஆப்போசிட் செலெக்ஷன் வந்துடும். இப்போ நீங்கள் கண்ட்ரோல் டெலிட் இல்லை ஆல்ட் டெலிட் கொடுங்க, உங்களுக்கு இந்த மாதிரி மாஸ்கில் வந்து அப்ளை ஆகிடும். இல்லை அது செட் ஆகுதுன்னா நீங்கள் வந்து ப்ரஷ் எடுங்க, ப்ரஷ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பெயிண்டிங் பண்ணிக்கலாம். பெயிண்டிங் பண்ணாலும் உங்களுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா அழகாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளை ஆகிடும். சரிங்களா, அது உங்கள் தேவையை பொறுத்தது, நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மாஸ்க்கே நம்ம டூப்ளிகேட் போடுறோம் அப்படின்னா டூப்ளிகேட் போட்டுட்டு கண்ட்ரோல் ஆகி கொடுத்தோம்னா பேக்ரவுண்டுக்கு மாறிடும். இது ஒரிஜினல், இது எடிட்டிங், இவ்வளோ தான். இந்த மாதிரி நம்ம வந்து மாஸ்கிங்கில் நிறைய எடிட்டிங் பண்ணலாம். இந்த எடிட்டிங் அப்படிங்கிறது நீங்கள் எவ்வளோ நல்லா ட்ரைனிங் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு வரும். சரிங்களா, பொறுமையாக நல்லா ட்ரைனிங் எடுங்க, அப்போ தான் உங்களுக்கு இந்த எடிட்டிங் அப்படிங்கிறது ரொம்பவே ஈஸியாக பழகிடும். சரிங்களா, லேயர் மாஸ்கிங்கோட வீடியோ வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க. அந்த போன வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் எடிட் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.